216வது சங்க காலத்தில் முக்கிய தொழில் எது? ஏ. தகவல் தொழில்நுட்பம். பி. விவசாயம். சி. வங்கி. டி. விமானப் போக்குவரத்து. சரியான பதில் பி. விவசாயம். 217வது சங்க காலத்தில் நெல் விளைச்சல் மிகுதியாக இருந்த பகுதி எது? ஏ. குறிஞ்சி. பி. முல்லை. சி. மருதம். டி. பாலை. சரியான பதில் சி. மருதம். 218வது சங்க காலத்தில் கடல் சார்ந்த தொழில் எது? ஏ. விவசாயம். பி. வேட்டை. சி. மீன்பிடி. டி. நெசவு. சரியான பதில் சி. மீன்பிடி. 219வது சங்க காலத்தில் உப்பு தயாரித்த பகுதி எது? ஏ. குறிஞ்சி. பி. முல்லை. சி. மருதம். டி. நெய்தல். சரியான பதில் டி. நெய்தல். 220 சங்க காலத்தில் முக்கிய வர்த்தக நகரம் எது? ஏ. மதுரை. பி. உறையூர். சி. பூம்புகார். டி. காஞ்சி. சரியான பதில் சி. பூம்புகார். 221 சங்க காலத்தில் வெளிநாட்டு வர்த்தகம் எவர்களுடன் நடைபெற்றது? ஏ. சீனா. பி. கிரேக்கம் /ரோம். சி. ஜப்பான். டி. ஆப்பிரிக்கா. சரியான பதில் பி. கிரேக்கம் /ரோம். 222வது சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் எதனால் செய்யப்பட்டவை? ஏ. காகிதம். பி. மரம். சி. தங்கம் /வெள்ளி. டி. பிளாஸ்டிக். சரியான பதில் சி. தங்கம் /வெள்ளி. 223வது சங்க காலத்தில் ஊர்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்கள் யார்? ஏ. வேளாண் தொழிலாளர்கள். பி. வணிகர்கள். சி. காவலர்கள். டி. கவிஞர்கள். சரியான பதில் சி. காவலர்கள். 224வது சங்க காலத்தில் மக்களின் வாழ்வியலை அறிய உதவும் ஆதாரம் எது? ஏ. புராணங்கள். பி. சங்க இலக்கியங்கள். சி. கல்வெட்டுகள். டி. நாடகங்கள். சரியான பதில் பி. சங்க இலக்கியங்கள். 225 சங்க கால வாழ்க்கையின் முக்கிய தன்மை எது? ஏ. ஆடம்பரம். பி. எளிமை. சி. போர் மட்டுமே. டி. துறவு. சரியான பதில் பி. எளிமை.